வெல்கம் டு ஆசை தோசை தமிழா. இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் சூப்பராக செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் தேங்காய் கூட என்னென்ன சேர்த்துக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காவை சேர்த்துக்கலாம். முடி தேங்காய், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, கசகசா 1 ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன். இதை சேர்த்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் நம்ம இப்போ சேர்த்துப்போம். வெங்காயம் கட் பண்ணி வச்சு இல்லைங்களா, அது சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துப்போம். இதை சேர்த்து நல்லா வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு சிவந்திருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு வாசனை பொழிச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. பாருங்க, சிக்கன் நம்ம 1/2 kg சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அதில் சேர்த்துப்போம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே வதங்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் எடுத்து வச்சுருக்கோம். தயிரை சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போயே ஒரு 20% அளவுக்கு சிக்கன் குக் ஆகிருக்கு. நம்ம தயிரெல்லாம் சேர்த்துக்கினா நல்லா சாஃப்டாக வேகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்க்கறது. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா தேங்காயிலே அரைச்சிருக்கோம். இது கூடவே தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சிது சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஹாஃப் பாயில் வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி திட்டமாக போதும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய்லாம் ஊற்றணும். அப்புறம் பார்த்துன்னு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கறி வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெயிட்டு போட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய், கொத்தமல்லி, கசகசா, சோம்பு எல்லாம் வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய வைக்காதீங்க, மீடியமாக வைங்க தண்ணியை. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் குழம்பு டேஸ்ட் இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு மசாலா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிங்க. இங்கே பாருங்கள், பாதி லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். இதோட வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.